சிஎஸ்கே அடுத்த 6 மேட்சும் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போகுமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஐபிஎல்னால இந்தியாவோட எக்கனாமி க்ரோ ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஐபிஎல் எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற வேர்ல்டு கப் மேட்சோட வருஷம் நடக்கிற ஐபிஎல் மேட்ச் டபுள் த டைம் ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஐபிஎலோட பிசினஸ் மாடல் என்ன தெரியுமா? இதுல நம்பர் 1 சேட்டலைட் ஸ்ட்ரீமிங் 48,000 crores பே பண்ணிருக்காங்க பிசிசிஐக்கு. அண்ட் நம்பர் 2 ஜியோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் 23,000 crores பே பண்ணிருக்காங்க ஜியோட பிளாட்ஃபார்ம்ல ஐபிஎல் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு. இது இல்லாம டைட்டில் ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் ஐபிஎல் டீம்ஸ் யூஸ் பண்ற ஜெர்சிக்கு நிறைய பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்டா தான் ஐபிஎல் டிக்கெட்ஸ். ஐபிஎல் எந்த அளவு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இருந்து ஸ்பான்சர்ஸ் இப்போ ஐபிஎல் வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதனால கண்டிப்பா இந்தியாவோட எக்கனாமியும் க்ரோ. பட் இதுல as இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. டிக்கெட் கிடைக்கல, அதனால நாங்கள் பிளாக்ல தான் வாங்கினோம். மொத்தம் 64,000 ரூபா வந்தது. நான் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் கட்டணும், அதுக்கு அப்புறம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மேட்சை தோனியை பார்க்கணும் தான். ஆனால் வந்து பார்த்துட்டாங்க. அந்த இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு 3 பொண்ணு. ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக போகிறோம்.